சுவாமியே சரணமையப்பா. கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு ஐயன் ஐயப்பனுடைய விரத மகிமைகளை, விரதத்தை எப்படியெல்லாம் மேற்கொள்ள வேண்டும், ஐயன் ஐயப்பன் நமக்கு எப்படியெல்லாம் அருள் புரிகின்றான் என்பதை பற்றியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலே 18 படிகள், 18 படிகளில் ஏறி வந்ததும் உனக்கே முதல் வணக்கம். இந்த 18 படிகள் என்பது ஐயன் ஐயப்பன் தன்னுடைய தந்தையாருக்கு கோவில் கட்ட வேண்டும், எனக்கு நீ கோவில் கட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தும் போதே இப்படியெல்லாம் ஆலயம் இருக்க வேண்டும் என்பதை அவரே சொல்லிதான் இந்த ஐயப்பன் ஆலயமானது கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த 18 படிகள் என்பது, இந்த 18 படிகளிலே நிறைய தத்துவங்கள் இருக்கின்றது. அதாவது 18 தேவதைகள் இந்த 18 படிகளிலே குடியிருக்கின்றார்கள். அந்த தேவதைகள் நாம் கடும் விரதம் இருந்து மலைக்கு சென்று ஐயன் ஐயப்பனை தரிசிக்க செல்லும்போது அந்த தேவதைகளுடைய முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு முதலிலே கிடைக்கின்றது. ஐயன் ஐயப்பனை காண வருகின்ற சுவாமியே, உங்களுடைய இல்லத்திலே எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும் என அந்த 18 தேவதைகள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார்கள். 18 தேவதைகள் மட்டுமல்ல, அந்த 18 படிகளிலே கருப்பண்ண சுவாமி இருக்கின்றார். கருப்பண்ண சுவாமி என்பவர் நம்முடைய காவல் தெய்வம். அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி ஐயன் ஐயப்பனுடைய மலைக்கு செல்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் காவல் தெய்வமாக விளங்குகின்றார். காரணம், கானகப்பாதை. நாமோ குடும்பத்தை விட்டுவிட்டு அந்த மலைக்கு செல்கின்றோம். அந்த மலைக்கு செல்கின்ற போது ஐயன் ஐயப்பன் தன்னுடைய அம்சமான அந்த 18ஆம் படி கருப்பண்ண சாமியை, அவருடைய அந்த சக்தியை நம்முடைய இல்லத்திலே காவலுக்கு வைப்பதாக ஐதீகம். அதனால்தான் இல்லத்திலே இருந்து கிளம்பும்போது தேங்காய் உடைத்து விட்டு, கருப்பா, நான் மலைக்கு புறப்படுகின்றேன், தயவு செய்து என்னுடைய இல்லத்தை காத்து கொள்வாயாக, என்னுடைய குடும்பத்தாரை காத்து கொள்வாயாக என அந்த கருப்பனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். பிரார்த்தனை செய்து கொண்டு நாம் புறப்படுகின்றோம். தேங்காயை அடித்த அந்த வேளையிலேயே கருப்பண்ண சாமி நம்முடைய இல்லத்திலே காவலாக வருகின்றார். யோசித்து பாருங்கள், 15 நாட்கள் இந்த பயணம் இருக்கும். அந்த காலத்திலே சொல்கின்றேன், 15 நாட்கள் இருக்கும். குறிப்பாக குறைந்தபட்சம் 15 நாட்கள் இருக்கும். இந்த 15 நாட்கள் பயணம் என்பது இல்லத்தை விட்டு நாம் இறைவனை தேடி செல்லும்போது அந்த இறைவனுடைய அம்சம் நம்முடைய இல்லத்திலே நமக்காக காவல் இருக்கின்றது. எப்படிப்பட்ட கருணையான தெய்வம் ஐயன் ஐயப்பன் பாருங்கள். தன்னை நாடி வருகின்ற அடியார்கள் துயர் தீர்ப்பவன் ஐயப்பன் என்பதற்கு இந்த ஒரு விஷயமே மிகப்பெரிய ஒரு உதாரணம். தன்னுடைய பக்தனும் அவனுடைய குடும்பமும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய அம்சமான கருப்பண்ண சாமியை இல்லத்திலே காவலுக்கு வைக்கின்றார். நாம் நல்லபடியாக தரிசனம் முடித்துவிட்டு திரும்பி வீட்டுக்கு சென்று மறுபடியும் தேங்காய் உடைக்கின்றோம். தேங்காய் உடைத்தவுடன், பக்தனே, உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறட்டும் என அங்கிருந்து கருப்பண்ண சுவாமி நகர்கின்றார். நாம் சபரிமலை சென்று திரும்பி வரும் வரை நம்முடைய இல்லத்திலே காவலாக கருப்பண்ண சுவாமி இருக்கின்றார். கருப்பண்ண சுவாமியை நம்புபவர்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அருளக்கூடிய அற்புத தெய்வம் அந்த கருப்பண்ண சுவாமி. கருப்பன் யார் என்று பார்த்தால் அவர் பெருமாளுடைய அம்சம். இன்றைக்கும் கூட 18ஆம் படி கருப்பண்ண சாமி ஆலயத்திலே இந்த 18 படிகளுக்குத்தான் பூஜை சிறப்பாக நடைபெறும். இந்த 18 படிகள் என்பது நமக்கு எல்லா விதமான பேறுகளையும் கொடுக்கக்கூடும். அதனால்தான் ஐயர் ஐயப்பனுடைய ஆலயத்திலே 18 படிகள் ஏறி ஐயப்பனை நாம் தரிசிக்கின்றோம். 18 படிகள் ஏறும் முன்பு பார்த்தீர்களானால் பெரிய கருப்பண்ண சுவாமி, சிறிய கருப்பண்ண சுவாமி இருப்பார்கள். அவர்களை தொழுதுவிட்டு நாம் மேலே செல்கின்றோம். மேலே சென்று இருமுடியோடு தரிசனம் பார்க்கின்றோம். அந்த இருமுடியை ஐயன் ஐயப்பனுக்கு சமர்ப்பிக்கின்றோம். ஐயப்பா, இருமுடியை, என்னுடைய பாவங்களை உன்னுடைய பாதத்திலே சேர்த்து விட்டேன். என்னுடைய பாவங்களை உன்னுடைய பாதத்திலே நான் சேர்த்து விட்டேன்.
என்னுடைய பாவங்களையெல்லாம் கரைத்து மன்னித்து எனக்கு ஒரு நல்லருள் புரிவாயப்பா என ஐயப்பனை மனமுருக வேண்ட வேண்டும். அப்படி மனமுருக நாம் இருமுடியோடு பிரார்த்தித்து கொள்ளும்போது நாம் என்ன பிரார்த்தனையை வைத்தாலும் நியாயமான பிரார்த்தனைகள், நம்முடைய நியாயமான பிரார்த்தனைகளை ஐயன் ஐயப்பன் உடனடியாக நிறைவேற்றி தருவார். லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே இப்போது பார்த்தால் அகிலமெங்கிலிருந்தும் பல நாடுகளிலே இருந்து ஐயப்பனை காண பக்தர்கள் ஓடோடி 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 வருகின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு கருணாமிரதமாக ஐயன் ஐயப்பன் வீட்டிருந்தால் இத்தனை கோடி மக்கள் அவனை தேடி தேடி வருவார்கள், நாடி நாடி வருவார்கள், ஓடி ஓடி வருவார்கள். பாட பாட சுகமையா உன்னை நாடி வரும்போது பக்தி பெருகுதையா. பாட பாட சுகமையா உன்னை நாடி நாடி வரும்போது பக்தி பெருகுதையா. குருசாமிமார்களை மதித்து குருசாமியோடு ஒன்றி நாம் இந்த மலை பயணத்தை மேற்கொள்ளும் போது நமக்கு ஐயன் ஐயப்பனுடைய சகலவிதமான அருளும் நமக்கு கிடைக்கின்றது. அந்த 18 படிகள் பற்றி சொன்னோம். 5 மலை வாசன் என்று சரணகோஷத்திலே இருக்கின்றது. எருமேலி, அழுதமலை, கரிமலை, பம்பா, நீலிமலை என்று. ஆனால் ஐயன் ஐயப்பன் அந்த 5 மலைகளை சுற்றி 18 மலைகள் இருக்கின்றது. 18 மலைகளுக்கு இடையிலே 5 மலைகள். அந்த 5 மலைகளை ஏறித்தான் நாம் ஐயன் ஐயப்பனை காண்கின்றோம். 5 மலை என்பது பஞ்சபூதங்களை குறிப்பது. இந்த பஞ்சபூதங்கள் அவற்றை தரிசித்து நம்முடைய இருக்கின்ற அந்த பஞ்சேந்திரியங்களை அடக்கி அந்த ஆசைகளால் ஏற்படுகின்ற பாவங்களை எல்லாம் களைத்து ஐயன் ஐயப்பனை சரணடையும் போது ஜோதி ரூபமாக இருக்கின்ற அந்த ஐயப்பனுடைய பாதங்களிலே நாம் சரணமடைகின்றோம். அதன் பிறகு நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கின்றது. ஒருவன் மறைந்து விட்டான் என்றால் அவனுடைய புகழை அவன் மறைந்த பிறகும் மற்றவர் பேச வேண்டும். அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அப்படி நிறைய குருமார்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கும் கம்மங்குடி குருநாதரை பற்றி பேசுகின்றோம், நம்பியார் குருசாமியை பற்றி பேசுகின்றோம், எண்ணற்ற குருசாமிகளை பற்றி நாம் பேசுகின்றோம் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் எல்லோரும் தான் வாழ்ந்த காலத்திலே இந்த ஐயன் ஐயப்பன் மேல் கொண்டிருந்த பக்தியின் காரணமாக தன்னுடைய வாழ்க்கையை நெறியோடு நடத்தி மற்றவர்களுக்கு ஒரு உதாரண புருஷர்களாக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். அதனால்தான் மறைந்தும் மறையாமல் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மரணமில்லா பெருவாழ்வை நாம் பெற வேண்டும். நம்முடைய ஹிந்து தர்மத்திலே மனித பிறவி என்பது கடைசியாக இருக்க வேண்டும். இந்த மனித பிறவி என்பதோடு இறைவனோடு கலந்துவிட்டு ஐக்கியமாகிவிட வேண்டும். மறுபிறப்பு என்பது கூடாது எனதான் நம்முடைய முன்னோர்கள் பல பேர் பாடியிருக்கின்றார்கள். 63 நாயன்மார்களும் அதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். 12 ஆழ்வார்களும் அதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் பெறுவதற்கு இந்த சபரிமலை பயணம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. யோசித்து பாருங்கள். இந்த 41 நாள் விரதத்திலே நாம் நம்மிடம் இருக்கின்ற தீய பழக்கங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இறைவனை முழுமையாக சரணடைகின்றோம். இறைவனை நாம் முழுமையாக சரணடையும் போது நம்மிடையே இருக்கின்ற தீய பழக்கங்கள் இந்த 41 நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து விட்டு நாம் திரும்பி வந்தவுடன் மறுபடியும் அவை நம்மை ஒட்டி கொள்ளாமல் என்றென்றும், அதாவது வருடத்தின் 365 நாட்களும் ஐயன் ஐயப்பனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைத்து கொண்டே நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது நிச்சயமாக எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் நம்மை அண்டாமல் இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலத்திலே நல்லவன் என்ற பெயரோடு நாம் வாழ முடியும். நம்மால் அடுத்தவருக்கு சிறு தீங்கும் நேராமல் நாம் வாழ முடியும். அப்படி வாழும்போது நாம் நிச்சயமாக மரணமில்லா பெருவாழ்வை பெறுவோம். மேலும் பார்ப்போம். நன்றி.